श्री साईनाथाय नमः। ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசிர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நீ வேண்டிக் கொண்டது நிச்சயமாக நடக்கும். இது நாள் வரை பல சோதனைகளை எல்லாம் நீ கடந்து வந்திருக்கின்றாய். ஆனால் இப்போது பல நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகின்றது. அதற்கான நேரம் எல்லாம் நெருங்கி வந்துவிட்டது. நீயாக தேடி தேடி அலைந்த காலமெல்லாம் போய்விட்டது. இனி தேடியது நீ ஆசையாக ஏங்கிக் கொண்டு இருப்பது, எது நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாயோ அவையெல்லாம் உன்னுடைய வருகைக்காக உன்னை நெருங்கி இருக்கின்றது. உனக்கான காலம் இப்போது வந்துவிட்டது. நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். நீ விரும்பியது எல்லாமே உனக்கு நிறைவேறும். இனி வெற்றி மேல் வெற்றிதான் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த நான் முடிவு செய்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லா மாறுதல்களும் உன்னை தேடி வந்து இருக்கின்றது. உன்னுடைய மனக்குழப்பங்களை எல்லாம் கேட்டு நான் மிகவும் வருந்தி இருக்கின்றேன். கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் சூறாவளியாக வீசிக்கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு நான் தீர்வை தரப்போகின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே வசந்தமாகவே இருக்கும். நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை மிகப்பெரிய கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைத்து அழகு பார்க்க போகின்றேன். உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் வியக்க மண்ணும் உன் சாயப்பா மாற்றித்தரப் போகின்றேன். நான் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டேன். அதற்கான நேரம் காலம் இப்போது நெருங்கி வந்துவிட்டது. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் இவரை போய் நாம் இப்படி எண்ணினோமே என்று மனம் வருந்தும் அளவிற்கு நான் உன்னை மிகப்பெரிய உயரத்தில் உயர்த்தி பார்க்கப் போகின்றேன். உன்னை அசைத்து பார்ப்பவர்களுக்கெல்லாம் உன்னை அசைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணமானது ஏன் வந்ததோ என்று நினைக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையானது மாறப்போகின்றது. என் செல்லமே, எது உண்மை எது பொய் என்பதை தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் மனதை திடமாக வைத்துக்கொள். தெளிவாக நீ உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள், உன்னை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் உன்னுடைய குறைகளை பார்த்து சிரிப்பார்கள், எள்ளி நகையாடுவார்கள். உன்னை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் நீ ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை சற்று தைரியமாகவே மற்றவர்களுக்கு உணர்த்தி காட்டுவார்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உன்னுடைய நிறைகளை, உன்னிடமே இருக்கும் நிறைகளை எல்லாம் சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவார்கள். நீ எவ்வளவு வசதியாகவும் பெருமையாகவும் வாழ்கிறாய் என்பது முக்கியம் கிடையாது. அதை முதலில் நன்றாக புரிந்து கொள். எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறாய் என்பதில்தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கின்றது. என் செல்லமே, நமக்கு முன்பாக நம் தந்தையின் வழிகாட்டுதலும் நமக்கு பின்பாக நம் தாயினுடைய பிரார்த்தனையும் இருக்கும் வரை உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செய்து பார்க்க முடியும். யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது. யாருமே உன்னை அசைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் எப்போதும் நான் இருக்கின்றேன். என்னுடைய ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கின்றது. ஒரு தந்தையாக உனக்கு நான் வழிகாட்டியாக இருக்கின்றேன். ஒரு தாயாக உனக்காக எப்போதும் நான் பிரார்த்தனை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் ஆசீர்வாதமும் உன்னோடு இருக்கின்றது. நீ உன் வாழ்க்கையில் எதற்காகவும் பயப்படக்கூடாது. எப்பொழுதுமே உன்னை நிரம்பி இருக்கும் சூழ்நிலையில் உன்னுடைய மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு நீயே குழப்பிக் கொண்டிருந்தால் எந்த மாற்றமும் நிகழப் போகிறதா என்று யோசனை செய்து பார். தோல்விக்கு 2 காரணம்தான் இருக்கின்றது. ஒன்று யோசிக்காமல் அனைத்தையும் செய்வது, மற்றொன்று என்ன தெரியுமா? அதிகமாக யோசித்தும் அதை செய்யாமல் இருப்பது. மிகப்பெரிய தவறு என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் தோல்வி வருகிறது என்றும் புரிந்து கொள். நீ ஒரு செயலை செய்வதற்கு முன்பு 1000 முறை கூட யோசித்துப்பார். ஆனால் அவற்றையெல்லாம் சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்ற தைரியத்தோடு செய்து பார். அனைத்துமே உனக்கு சாதகமாக முடியும்படி நான் பார்த்து கொள்கின்றேன். என்னென்ன வைத்திருக்கிறீர்கள், என்னென்ன வைத்துக்கொண்டு நிம்மதியாக இருக்கிறீர்கள் என்பது உன்னுடைய வாழ்க்கையினுடைய அளவுகோல் இல்லை. நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்கிறாய்
என்பதில்தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். செல்வத்திலேயே மிகப்பெரிய செல்வம் என்ன தெரியுமா? நிம்மதியான வாழ்க்கை என்பதை தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் எல்லாவற்றையும் கூட கடனாக வாங்கிவிடலாம், ஆனால் மகிழ்ச்சியை நீ யாரிடத்திலும் கடனாக வாங்க முடியாது. உன் மனதை முதலில் எப்போதும் நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கான முடிவானது உன்னை தேடி வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் விதி மாறும் நேரமானது வந்துவிட்டது. சர்வ நிச்சயமாக நான் உனக்கு நல்லதொரு மாற்றத்தை தரப்போகின்றேன். இது வெறும் வாக்கு என்று நினைத்து விடாதே, சத்திய வாக்கு என்று உன் மனதில் பதிய வைத்துக்கொள். நான் சொல்லக்கூடியதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய சிந்தனை தான் எப்போதும் எனக்கு இருக்கின்றது. இதுவரை நடந்தவைகள் எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். நடந்து முடிந்ததை பற்றி கவலைப்படுவதாலோ புலம்புவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எந்த மாற்றமும் நடக்கப் போவதில்லை என்று நீ புரிந்து கொள். எல்லாமே கடந்து போய்விட்டது. இனிமேல் வரக்கூடியது எல்லாமே நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ அனைத்தையும் செய்ய வேண்டும். உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் முன்னோக்கியதாகவே இருக்க வேண்டும். ஏற்கனவே எல்லாமே முடிவு செய்யப்பட்டதுதான். ஆனால் சரியான நேரம் காலம் வரும்போது அது தானாக வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள். தேவையில்லாமல் எதை நினைத்தும் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நீ விரும்பியது உன் விருப்பப்படியே அப்படியே உனக்கு கிடைக்கும். உனக்காக நான் அதை உனக்கு தரப்போகின்றேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொள். என்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் எப்பொழுதுமே என்னுடைய குழந்தைக்கு உண்டு என்று நீ புரிந்து கொள். என் உதவி எந்த விதத்திலும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உன் முகமானது எப்போதும் வாடி இருக்கவே கூடாது. நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். உனக்கு எதிராக யார் இருந்தாலும் உன்னை விமர்சனம் செய்தாலும் கூட நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை மனம் தளராமல் முடித்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியமானது உன் மனதில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவராக நீ மாறிவிட்டால் இந்த உலகத்தில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இருக்காது. உன் வாழ்க்கையில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதுவும் இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் நியதி என்பதை நீ புரிந்து கொள். நம்பிக்கை தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் பல சவால்கள் பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். என் செல்லமே, வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்கள் எல்லாம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உன் சாயப்பா உன்னை மிகப்பெரிய சக்தியாக மாற்றி இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், உனக்கான மகிழ்ச்சி எல்லாம் எங்கிருக்கிறது என்று உனக்காக நான் சொல்லி இருக்கிறேன் செல்லமே. ஒவ்வொரு நொடியும் உன்னுடையதுதான். உன்னுடைய பிரச்சனைகளும் போராட்டமும் சில காலம்தான். வசதியும் வறுமையும் கூட, வெற்றி தோல்வியும் கூட சில காலம்தான். எல்லாமே மாறிவிடும். முயற்சி செய்து பார் செல்லமே, வாழ்வு வளம் பெறும். உன் சாயப்பா உனக்காக இருக்கிறேன். என்னை மனதார ஒரு முறை நினைத்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. நீ கேட்டது கிடைத்துவிடும். என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறுமா என்றெல்லாம் நீ ஆசைப்பட்ட தருணங்கள் எல்லாம் இப்போது வந்து விட்டது. உன்னுடைய தோல்விகள் எல்லாம் வெற்றி படிகளாக மாறப்போகிறது. நீ சாயப்பாவை வணங்குகிறாய். என்னை வணங்கியவர்கள் ஒரு நாளும் தொற்றுப்போவது இல்லை. நான் சொல்லும் இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே நடக்கும். நீ எப்போதும் வெற்றி பெறப் போகிறாய். நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.